12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான எக்ஸாம் ஃபிசிக்ஸ். மேஜர் கோர்சஸ்க்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. இதுக்கான முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நீங்கள் இருக்கீங்க. இந்த ஃபைனல் டைமில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம சென்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சாகணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாமே வந்து தரவு பண்ணிடுங்க. ஏன்னா புக் பேக் 1 மார்க் வந்து 10லேருந்து 12 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, புக் இன்டீரியர்லேருந்து, அதாவது கேட்கக்கூடிய சம் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிளில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. 1 மார்க்கில் வரக்கூடிய சம்முக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் பெரும்பாலும் கம்பல்சரி வந்து சம்மாக தான் வருது. தியரியாக கேட்குறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ அதனால் அந்த சம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபைனல் ரிவிஷனாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது எதுனா ஃபார்முலாஸ். இது எந்தெந்த சாப்டர்லையெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லா சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் மார்க்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால மேத்ஸ் மாதிரியே இதுலேயும் ஸ்டெப் மார்க்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. அதனால் கரெக்டாக ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் வந்து நிறையா எழுதுங்க. ரொம்ப குறைவாக எழுத வேண்டாம். ஏன்னா நம்ம சென்டத்தை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால எந்த பாயிண்ட் வந்து மெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெஃபினிஷன், ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா டெஃபினிஷன் ப்ளஸ் ஈக்குவேஷன் ரெண்டையுமே எழுதி வைங்க. உங்களுக்கு வந்து மார்க் எந்த விதத்துலையும் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது, எல்லாம் பார்த்து வச்சுங்க. டெரைவ் பண்ணி வரக்கூடிய அந்த இது அப்போ தான் வந்து உங்களால் ஃபிசிக்ஸில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாருமே சென்டம் ஸ்கோர் பண்ணுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.